பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால், பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால் எதையும் செய்திட பலன் உண்டு. எல்லாம் நான் செய்திடுவேன், எதையும் செய்திட பலன் உண்டு. எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையால் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன். இசையா எல்லாம் நான் செய்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஆலோசனையானது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, இது அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எப்படி கிறிஸ்துவின் பலத்தை சார்ந்து வாழ்கிறார் என்பதை அவர் இங்கே சொல்ல வருகிற வசனத்தை கேட்டோம். அதற்கு மேல் இருக்கிறதான 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடைவும், குறைவுபட்டவும் போதிக்கப்பட்டேன். என்னன்றாரு? என் பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்கிட்ட பட்டினியும் பசியும் இருக்கும் பொழுது அந்த பட்டினியை தாங்குற பலனை கொடுத்தாரு அவரு. நான் நல்லா சாப்பிடும் பொழுது சாப்பிடுறதுக்கான பலனை கொடுத்தாரு. நான் சிரமப்படும் போது அந்த சிறுமையை தாங்குற பலனை கொடுத்தாரு. நான் பரிபூர்ணம் அடையும் பொழுது அந்த பரிபூர்ணத்தை எனக்கு பலனா கொடுத்ததுனால நான் மற்றவர்களுக்கு போதிக்கிறவன் தான். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் போதிக்கப்பட்டேன். இப்படி போதிக்கப்பட்டதுனால எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் சொன்னவர். ஏன்னா வாழ்ந்திருக்கிறது என்பது நம்ம கிட்ட பரிபூர்ணம் இருக்கும் பொழுது, தாழ்ந்திருக்கிறது என்பது எதுவுமே இல்லாத இருக்கும் பொழுது தேவ பலத்துல வாழுது. அதனால் தான் அவர் தைரியமா சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்திலே எனக்கு வாழ தெரியும். என்கிட்ட பலன் இல்லாத இருக்கும் பொழுது அவர் பலத்துல சார்ந்து இருக்கவும் எனக்கு தெரியினார். ஆமன் பனவரில் நாமும் பவுலிடத்துல இதை கற்றுக்கொண்டு மனரம்பியமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவின் பலத்துல வாழ உதவி செய்வாராக. சோர்ந்து போகாதீங்க, அவருடைய பலத்துல பலப்படுங்கள். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் பலப்படுத்தின எத்தனையோ ஆண்டவரே பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே உண்டு. அதிலே பவுலுக்கு நீங்க கொடுத்த வெளிப்பாட்டின்படி அவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்கு தக்கதாய் நாங்களும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நாங்களும் ஆண்டவரே சொல்லி வாழ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும் நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால் எதையும் செய்திட பலன் உண்டு. எல்லாம் நான் செய்திடுவேன். God bless you, church. Have a blessed day. Amen.